ஆபீஸ்ல பிரச்சனைகள் இதெல்லாம் தீந்துரும். மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது. இது வரைக்கும் உங்களை நோண்டிக்கிட்டே இருந்தா இல்லைங்களா, வேலை செஞ்சியா, அதை பண்ணியா, இத்த பண்ணியா, நோண்டிக்கிட்டே இருந்தா பாருங்க, அவன் இருக்க மாட்டான், அவன் போயிடுவான். ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பிளஸ் பாயிண்ட் என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். ஏற்கனவே உங்க குருவோட வீடு தான். குருவோட வீடு அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொண்ணும் பொருளும் வந்து சேரும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை எதிர்காலம் அமையும். சார் 8ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு, எப்படி சார் இதெல்லாம் கிடைக்கும்னா, இது தனுஷ் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன விஷயம்லாம் செய்ய காரணம்? இவங்களுக்கு அர்த்தாஷ்டமி சனிட்டு 4ல சனி. ஆமா, கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா 3ஆம் இடத்துக்கு பார்க்கிறார், பராக்கிரமஸ்தானம். ரொம்ப நாள வழக்குகள், வியாஜ்யங்கள், பஞ்சாயத்துக்கள், ஆபீஸ்ல பிரச்சனைகள் இதெல்லாம் தீந்துரும். மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது. இது வரைக்கும் உங்களை நோண்டிக்கிட்டே இருந்தா இல்லைங்களா, வேலை செஞ்சியா, அதை பண்ணியா, இத்த பண்ணியா, நோண்டிக்கிட்டே இருந்தா பாருங்க, அவன் இருக்க மாட்டான், அவன் போயிடுவான். அவனை டிரான்ஸ்ஃபர்ல தூக்கிடுவாங்க. ஸோ நீங்க நிம்மதியா இருக்கலாம். புதிய ஆள் வரும்போது போன வாட்டி நீங்க பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ணிடாதீங்க. ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட், இதை வந்து பண்ணீங்க. அதே நேரத்தில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பிளஸ் பாயிண்ட் என்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு, வெளி மாநிலம், ஃபினான்ஸ் பண்றது, அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யறது, கோவில்கள் கட்டுறது, திருப்பணிகள் செய்யறது, அறங்காவலர் குழுல மெம்பரா போறது, அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கதவை வந்து தட்டும். அற்புதமான காலமாக இருக்கும். சூப்பர். நிறைய நல்லதை வந்து சனி பகவான் கூட வந்து பண்ண போறேன். ஸோ பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்க குருவோட வீடு தான். குருவோட வீடு அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொண்ணும் பொருளும் வந்து சேரும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை எதிர்காலம் அமையும். சார் 8ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு, எப்படி சார் இதெல்லாம் கிடைக்கும்னா, உச்சம் பெற்ற குரு குடும்பம் பார்க்க தனஸ்தானமான மகரத்தை பார்க்க போறாரு. அதுதான் ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன். திருமணத்தை நடத்தி கொடுத்துருவார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இது எல்லா டிவிலையும் சொல்லாத ப்ரெடிக்ஷனை யாருமே இந்த ஆங்கிள் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் பார்க்குற ஆங்கிள் வந்து நிச்சயமா உங்களுக்கு பலிதம் கொடுக்கும். ஓகே, கண்டிப்பா பலிதம் ஆகட்டும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ தனுஷ் ராசி என்பவர்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, பண்ணலாமா? தாராளமா வாங்கலாம். கடன் பட்டாவது வாங்கலாம். அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், அதை போட்டு தாராளமா வாங்கலாம். ஓகே, கடன் பட்டாலும் எப்படியும் நீங்க சொன்ன மாதிரி கெடுத்து கொடுக்க போற. ஓகே சார், எந்த விஷயத்தை தனுஷ் ராசி என்பவர்கள் பண்ணவே கூடாது? உங்க வேலை என்னவோ அதை வந்து பாருங்க. அடுத்தவனுக்கு நான் உதவுறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன், அவனுக்கு வந்து நான் முன்ன நின்று இந்த இது வீடு கட்டி வாங்கி தரேன், நமக்கு தேவையில்லை. உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே, தன்னுண்டு தான் வேலை உண்டு. இதுதான் தனுஷ் ராசி என்பவர்களுக்குமான வேத வாக்கு. ஸோ சனி வக்ரமா இருக்க டைம்ல இதை மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தனுஷ் ராசி என்பவர்கள் சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா சிறந்ததா? முருகனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அதுவும் திருச்செந்தூர் முருகன் குரு பகவானாகவே காட்சி தரார். அங்கே கடல்ல குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, மறுபடியும் முருகனை போயிட்டு சண்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனை வழிபட்டீங்கன்னா, ஷடாட்சர மந்திரம், ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். இவங்களுக்கு நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, குழந்தை பாக்கியம் எல்லாமே. இவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, இவங்க குழந்தைங்களுக்கு வெளிநாடு அனுப்புறது, இவங்க குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அப்படின்னு எல்லாமே சுபமாக நடக்கும். நல்லா இருக்கும். சூப்பர் சார், நீங்க சொன்னதை பார்த்தா அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து சனி பகவான் வக்ரமாகி நிறைய நன்மைகளை தனுஷ் ராசி என்பவர்களே உங்களுக்கு கொடுத்துட்டு காத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி
பார்க்க போறார். ஓகே. அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். ம். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14க்கு வந்து சனீஸ்வரர் வக்ரம் ஆகிறார். ஓகே. இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். ம். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம், சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. ஓகே. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். ஓகே. இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். ம். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் வக்கரம். ஓகே. இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. ஓகே. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் ம். அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். சூப்பர். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். ஆ. அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்கே கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.